தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குழந்தை மாதிரி யானை இப்படி குடிக்குதுல. தாய் யானையால கைவிடப்பட்ட குட்டி யானைய வனத்துறையினர் பராமரிச்சுட்டு வராங்க. வனத்துறையினருடைய இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. இது தொடர்பான பதிவை தான் IAS அதிகாரியான சுப்ரியா சாஹூ அவர்கள் பதிவிட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிறந்து 3 மாதமான குட்டி யானைய தாய் யானை விட்டு சென்றிருக்கு. தாய் யானை உடல்நிலை சரியில்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கு. நடக்க முடியாம கீழே படுத்து கிடந்த தாய் யானைக்கு கடந்த 3ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு வனத்துறையினர் சிகிச்சை அளிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 3 நாட்களுக்கு அப்புறமா அந்த தாய் யானை குணமாகிட்டு வனப்பகுதிக்குள்ள போயிருந்திருக்கு. அப்பதான் இந்த குட்டி யானையும் தாய் யானையோட சேர்க்கும் முயற்சியில வனத்துறையினர் ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஆனா வனத்துறையினர் எவ்வளவு போராடியுமே தாய் யானையோட குட்டி யானைய சேர்க்க முடியலையா. தாய் யானை குட்டி யானையை ஏற்க மறுத்துட்டு அதோட கூட்டத்தோட கிளம்பி போனதா சொல்லப்படுது. சில விளக்க முடியாத காரணங்களால இந்த மாதிரி அப்பப்போ நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. வேற வழியே இல்லாம இந்த குட்டி யானைய வனத்துறையினர் கைப்பற்றிட்டு வந்து அதுக்கு உரிய உணவும் அளிச்சிட்டு வராங்க. தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு இந்த குட்டி யானைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமா இந்த குட்டி யானையோட இன்னும் 2 குட்டி யானை இருக்கு. இது போக 27 பெரிய யானைகள் இருக்கு. அதனால இந்த குட்டி யானைக்கு அந்நியமா அந்த இடத்துல உணர்வு வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் வனத்துறையினர் இந்த குட்டி யானைய ஒரு குழந்தைய போல பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கு தேவையான உணவு அளிச்சுட்டு வராங்க. குட்டி யானையும் குழந்தை மாதிரி பாத்தீங்கன்னா அங்க குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களோட உறங்குது. இந்த மாதிரியான வீடியோ போட்டோவை தான் IAS அதிகாரி வந்து பகிர்ந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.